கடகராசியில் யாராவது பிறந்தாலே அவங்க குடும்பத்தில் ஒரு படி தலைத்து ஓங்குவார்கள், மேலே வருவாங்கன்னு அர்த்தம். ராசிநாதன் சந்திரன். இவங்க மனசு ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா சந்திரன் யார்? 15 நாளைக்கு தேயிறவன், 15 நாளைக்கு வளர்றவன். அப்போ அவங்க மனசு எப்படி இருக்கும்? 15 நாள் பயங்கர ஹாப்பியாக ஓடுவாங்க, 15 நாள் போப்பா என்னப்பா வாழ்க்கை சோர்வாக இருப்பாங்க. இதுதான் அவங்க லைஃப் ஸ்டைல். கேட்டோம்னா ஒரு 15 நாளைக்கு பயங்கர சந்தோஷத்தை பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு 15 நாளைக்கு கடுமையான கவலையை பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் அந்த சூழல் அங்கே இருக்கும். ராசிநாதன் கடகராசி, ராசிநாதன் சந்திரன். அவன் நீசமடைகிற இடம் 5ஆம் இடம். நீசமடைகிற இடம் 5ஆம் இடம். அப்போ இவர்களுக்கு மேக்சிமம் பூர்வீகம் பலம் குறைவு. பூர்வீகம் பலம் குறைவு. தாய்மாமனால் புண்ணியம் குறைவு. தாய்மாமனுக்கே சில நேரம் புத்திர தோஷம் இருக்கும், புத்திரர்களால் மனக்கவலை இருக்கும். சிலருக்கு எனக்கு தாய்மாமனே இல்லை சார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தாய்மாமனால் மனக்கவலையும், தாய்மாமனுக்கு மனக்கவலையும், தாய்மாமனுக்கு புத்திர தோஷமும் உள்ள ஒரு ராசினா கடகராசி நம்ம சொல்லுவோம். வணக்கம், அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்ந்து 14 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உயர்நிலை ஜோதிட வகுப்பு அருமையாக, பிரமாதமாக, பிரம்மாண்டமாக, சூட்சமங்கள் நிறைந்த வகுப்பாக, வெளிப்படையாக சொல்லித் தருகின்ற வகுப்பாக ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆன்லைன் ஜூம் வகுப்பு. உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் இதை பயிற்றுவிக்கலாம். அடிப்படை ஜோதிடம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு உயர்நிலை ஜோதிடத்தை படித்து நீங்களும் ஒரு சிறந்த ஜோதிடராகணும். சூட்சமங்களை வருகின்ற கிளைண்ட்டுக்கு அற்புதமாக, தத்ரூபமாக நீங்களும் சொல்லி, நீங்களும் பெருமையாக, பிரம்மாண்டமாக இந்த துறையில் கொடிகட்டி பறக்கணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கீழ்கண்ட நம்பருக்கு முன்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் விரைந்து முன்பதிவு செய்து இந்த வகுப்பில் இணைய உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. உங்களை இந்த வகுப்பில் வருகின்ற வகுப்பில் நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.